ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு முன்பாக பிரியமாயும் ஆண்டவருக்கு சித்தமுள்ள காரியம். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். 10 குஷ்டரோகிங்க ஆண்டவருக்கு எதிர்பட்டு போயிட்டு, ஆண்டவரே இயேசு ஐயரே எங்களை சுத்தமாக்குங்க, எங்களை குணமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏசப்பா என்ன சொல்லுவாரு, நீங்க போய் உங்களை ஆசிரியர்களுக்கு காண்பி அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுவாரு. அவர்களில் ஒருவன் தன் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினான். 10 பேர் போவாங்க, அதுல 10 பேருக்குமே ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. ஆனா ஒருத்தவங்க மட்டும் தான் திரும்பி வந்து அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியா இருந்தான். ஆண்டவர் கேட்பாரு, சுத்தமானது மொத்தம் 10 பேர் அல்லவா, மற்ற 9